பழங்காலத்து போர் முறைகளில் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் ஒரு நாட்டு மேலே இன்னொரு படை வீரர்கள்லாம் சண்டை எடுத்து போகிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டு கால்நடைகளை போய் கவர்ந்துட்டு வர்றது ஒரு போர் முறை. இதுக்கு பேர் ஆணிரை கவர்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுபோல் இந்த ஆணிரைகள் இருக்குல்ல, இந்த ஆடு மாடுகள் ஒரு செல்வமாக கருதப்பட்ட காலம். அதனால் போர் முறைகளில் அதுவும் ஒரு போர் முறைகளாக இருந்தது. அப்படி கவர்ந்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பறிகொடுத்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, படைகளோடு சேர்ந்து அங்கே போய் வெற்றி கொண்டுட்டு மீட்டுட்டு வருவாங்க. ஆனால் உண்மையிலே கவர்ந்து செல்வது தான் ரொம்ப கடுமையான போர் முறை. அப்படி கவர்ந்து கொண்டுட்டாங்கன்னா அவங்கள மீட்டிட்டு வர்றது அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது. ஏன்னா அது உயிரை பணையம் வச்சு செய்கிற ஒரு வேலை. அப்படி மீண்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பல வீரர்கள் இறந்து போகிறதெல்லாம் உண்டு. அதுபோல் ஆணிரை மீட்பு போரில் கலந்துக்கிட்டு உயிர் துறக்கிறாங்கல்ல, அவர்களை தெய்வமாக வழிபடுற பழக்கம், அதுதான் நடுகள் வழிபாடுங்கிறது நம்ம முன்னோர்கள் தொடர்ச்சியாக செய்துட்ருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வடார்காடு பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த வழிபாடுகள், இந்த நடுக்கற்கெல்லாம் நிறைய ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிக்கப்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா. அப்படி தான் இவர் குடநாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற சமயத்தில் அப்போ தண்டகாரண்யம் அப்படிங்கிற ஒரு பகுதி பக்கத்தில். தண்டகாரண்யம் அப்படின்னா ராமாயணத்தில் சீதையை தேடி வந்த பகுதிங்கிற மாதிரி புராணத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள், இப்போ ஆந்திர மாநில எல்லை, மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், ஒடிசா, இந்த மாதிரி எல்லைகள் சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்கு தான் தண்டகாரண்யம் அப்படிங்கிற ஒரு பேர். அந்த தண்டகாரண்யம் பகுதியிலிருந்து அதுக்கு அண்டை பகுதியில் இருக்கக்கூடிய சில பேர் நிறைய கூட்டமாக இங்கே இருக்கக்கூடிய ஆடுகளை எல்லாம் கவர்ந்துட்டு போயிடுறாங்க. இந்த ஆடுகளுக்கு வருடை அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. அது என்ன வருடை அப்படிங்கன்னா, அது ஒரு வகையான ஆடு. இப்போ நாம் பார்க்கும்போது ஜோசியம் பார்க்கும்போது மேஷம், ரிஷபம் அப்படின்னு சொல்லிட்டு 12 ராசிகள் சொல்லிட்டு வரோம்ல. இதில் பார்த்திங்கன்னா முதல் ராசி மேஷம் இருக்குல்ல, இதுக்கு வருடை அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. ஏன்னா ஆட்டுக்கு வருடை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிறதுனால அந்த வருடைங்கிற ஆடுகளை தான் தண்டகாரண்யம் பகுதியில் மற்ற நாட்டை சேர்ந்த கல்வர்கள் கவர்ந்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மக்களால் மீட்க முடியல. இது பெரிய குற்றச்சாட்டாகி அரசன் வரைக்கும் வரும்போது இவனே தண்டகாரண்யம் பகுதியில் பெரும் படைகளோடு போய் ஆடுகளை யார் யாரெல்லாம் கவர்ந்துட்டு போனாங்களோ அவர்களோட சண்டை போட்டு வெற்றி கொண்டு அவர்களெல்லாம் வீழ்த்திட்டு அவங்க திருடிட்டு போன ஆடுகளை எல்லாம் மீட்டு கொண்டு வராரு. அந்த வருடை ஆடுகளை மீட்டு கொண்டு யார் யாரெல்லாம் ஆடு திருடு போச்சோ எல்லாருக்கும் அவங்க ஆடுகளை திரும்பி ஒப்படைக்கிறதுனால மக்கள் மனமகிழ்ச்சியில் என்ன பண்ணியிருக்காங்க, அவருக்கு ஆடு கோட்பாட்டு சேரலாதன் பேர் வைக்கிறாங்கல்ல. இந்த பேர் வரலாற்றில் அவருக்கு நிலைச்சு போகுது. இதுதான் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் அப்படின்னு அவருக்கு பேர் வந்ததற்கான ஒரு முக்கியமான காரணம்.